பணம் பத்தும் செய்யும் என்று இந்த பிணங்கள் நம்புகின்றன. அதை நிரூபித்து காட்ட முடியும் என்றவர்கள் நினைக்கிறார்கள். மக்கள் மன்றத்தில் செல்வாக்கிழந்து போன இந்த செல்லா காசுகள் எப்படியாவது தங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பாடையில் போக வேண்டிய பிஜேபியும் சாதி ஓடையில் நீந்தி கொண்டிருக்கின்ற பாமகவும் உதவாதா என்று எதிர்பார்ப்பது துரதிருஷ்டவசமானது. அதிமுக காயடிக்கப்பட்டு விட்டது. அதிமுக மலினமாகிவிட்டது. அதிமுக கேவல பொருளாகிவிட்டது. ஒரு கலாச்சார பாசிசம் காலூன்று துடிக்கிற காலகட்டத்தில் அந்த பாசிச சக்திகளை முறியடிப்பதற்கு எனக்கும் பங்கு இருக்கிறது. வாக்காளர்களுக்கு நேரடியாக பணம் கொடுப்பதையும் தாண்டி இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலமே விநியோகம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை ஊழல், மதவாதம், சாதியவாதம், இந்த 3 அபாயங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. நினைத்தாலே நெஞ்சில் நிலநடுக்கம் வருகிறது. தீவிரமாக அரசியல் களத்தில் களமாடி வந்த உங்கள் தற்போதைய அரசியல் நிலைப்பாடு என்ன? இல்லை, நான் நீண்ட தூரம் பயணித்து விட்டேன். தமிழ்நாட்டில் என்னளவிற்கு பயணித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். இதை பெருமைக்காக சொல்லலை. ஒரு 32 ஆண்டு காலம் இடையறாமலும் தடையறாமலும் இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி நான் பாடுபட்டிருக்கிறேன். எந்த கட்சிக்கு நான் விசுவாசமாக இருந்தேனோ அந்த கட்சிகள் என்னுடைய இருப்புக்கு எந்த உத்தரவாதமும் தரவில்லை. கொள்கைக்காக மூறி முழங்குவதை தவிர வேறு குறிக்கோள் இல்லாத என்னை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் மீது பழி சுமத்துவதை விட நமக்கு ஒரு வழி திறக்குமானால் பொது வழியில் இயங்கலாம் என்று கட்சி அரசியலை விட்டு விலகி வெளியே வந்திருக்கிறேன். ஆனால் இருண்டு கிடக்கிற இதயக்களுக்கள் விடுவதற்கு தன்னையே வரித்துளைத்த தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் அலட்சியப்படுத்த முடியவில்லை. உடலில் உயிர் தரித்திருக்கிற காலம் வரையில் அவர்கள் வென்றெடுத்த லட்சியங்கள் வென்றெடுப்பதற்கு நானும் என்னுடைய தமிழும் ஏதாவது ஒரு வகையில் பயன்பட வேண்டும் என்ற கொள்கையும் சிந்தனையும் தான் என்னை இப்பொழுது இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே கட்சி அரசியல் வேண்டாம். ஒரு பொது தேர்தலுக்கு நாடு அணியமாகி வருகிற வேளையில் ஒரு கலாச்சார பாசிசம் காலூன்று துடிக்கிற காலகட்டத்தில் அந்த பாசிச சக்திகளை முறியடிப்பதற்கு எனக்கும் பங்கு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்கிற வகையில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மேடையில் என்னுடைய குரல் ஒலிக்கும். எந்த மேடை என்பதை தேர்தல் காலத்தில் பார்க்கலாம். திராவிடத்தின் மேல் தீராத காதல் கொண்டிருக்கும் நீங்கள் திராவிடத்தை வேறொருப்போம் என்று சொன்ன பாமக மற்றும் பாஜக அதிமுக கூட்டணியை எப்படி பார்க்கிறீர்கள்? அப்பட்டமான பச்சை சந்தர்ப்பவாதம். பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சியின் மூலம் கூட்டணி வைத்து கொண்டதன் மூலம் தற்காலிகமாக அதிகாரத்தில் இருக்கிற அதிமுக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு மக்கள் மன்றத்தில் செல்வாக்கிழந்து போன இந்த செல்லா காசுகள் எப்படியாவது தங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பாடையில் போக வேண்டிய பிஜேபியும் சாதி ஓடையில் நீந்தி கொண்டிருக்கின்ற பாமகவும் உதவாதா என்று எதிர்பார்ப்பது துரதிருஷ்டவசமானது. இப்படி ஒரு முடிவுக்கு முகம் தந்ததன் மூலம் அதிமுக என்கிற கட்சி இன்றைக்கு அழியாத பழியை தேடிக்கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பையும் தோல்வியையும் சந்தித்து வருகிற பாஜகவோடு எந்த தைரியத்தில் அதிமுக கூட்டணி சேர்ந்தது? பணம்தான். நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்தே நாட்டு மக்களுக்கு அரசே லஞ்சம் கொடுக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த கொடுமை நடைபெறாது. 4 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிற ஒரு அரசு 2000 ரூபாய் 60 லட்சம் பேருக்கு கொடுக்கிறேன் என்று அறிவித்திருப்பதை எப்படி ஏற்க முடியும்? ஏழைகளுக்கு ஏதாவது கிடைக்குமானால், அதிலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமானால் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் திவாலாகி கொண்டிருக்கிற ஒரு அரசு, காலியாகி கொண்டிருக்கிற கருவூலத்தை கையில் வைத்திருப்பவர்கள் வாக்காளர்களுக்கு நேரடியாக பணம் கொடுப்பதையும் தாண்டி
இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலமே விநியோகம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே பணம் பத்தும் செய்யும் என்று இந்த பிணங்கள் நம்புகின்றன. அதை நிரூபித்து காட்ட முடியும் என்றவர்கள் நினைக்கிறார்கள். டெல்லியிலும் இங்கும் இருக்கிற அதிகாரத்தின் துணை கொண்டு, காவல்துறையின் துணை கொண்டு முறைகளையெல்லாம் முறித்து போட்டுவிட்டு இந்த முட்டாள்தனத்தை அரங்கேற்றுவதற்கு அவர்கள் நினைக்கிறார்கள். இது ஒரு காலம் நடக்காது. மதம், சாதி, ஊழல் மூன்றும் ஒன்றாக இணைந்திருப்பதை எப்படி பார்க்கிறீங்க? ஊழல், மதவாதம், சாதியவாதம், இந்த மூன்று அபாயங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. நினைத்தாலே நெஞ்சில் நிலநடுக்கம் வருகிறது. ஒரு சத்துணவு ஊழியரை நியமிப்பதற்கே 4 லட்சம் 5 லட்சம் கேட்கிறார்கள். இது வெளிப்படையாக தெரிந்த செய்தி. மதவாதம் என்று சொன்னால் அது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. ஒரு சூழலியலில் அர்ப்பணித்து கொண்ட முகிலனை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் நரேந்திர தபோல்கரை கொண்டவர்கள், கோவிந்த பன்சாராவை கொண்டவர்கள், கௌரி லங்கேஷை கொண்டவர்கள், கல்புர்கியை கொண்டவர்கள் ஆயுதங்களோடு திரிகிறார்கள். ஒரு நாடாளும் பிரதமர் உச்சி வேளை நடைபெறுகிற கூட்டத்தில் பேச வருகிறார் என்றால் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கே பல கோடிகளை இன்றைக்கு அவர்கள் செலவழிக்கிறார்கள். ஆகவே அதிகாரமும் பணமும் சாதியும் மதமும் இந்த தேர்தலின் தலைவிதியை தீர்மானிக்கும் என்று அவர்கள் நம்புவார்களானால் அவர்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன். இது ஒரு பேராபத்து. இதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற கட்சிகள் இதை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் செய்ய வேண்டிய பிரச்சாரம் இன்னும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எளியவன் எனது கருத்து. எனக்கு அடிப்படையில் எழுந்த ஒரு கேள்வி, தனி ஒரு கட்சியாக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட 38 சீட்டை ஜெயிச்ச ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி இன்றைக்கு கூவி 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 கூட்டணிக்கு அழைக்கிறார்களே, அதன் பின்னணி என்ன? அதிமுக காயடிக்கப்பட்டு விட்டது. அதிமுக மலினமாகிவிட்டது. அதிமுக கேவல பொருளாகிவிட்டது. எல்லோரும் இழிவுபடுத்துகிற இடத்திற்கு அந்த கட்சியை கொண்டு வந்து இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள். நாடாளும் பிரதமர் மோடியை தன் வீட்டு வாசலில் நிற்க வைத்த அந்த ஜெயலலிதாவினுடைய ஆளுமை எங்கே? அதிகாரத்தில் இருக்கிற காலகட்டத்தில் 40 தொகுதிகளிலும் தனியாக நிற்பேன் என்று அறிவித்த அந்த துணிச்சல் எங்கே? கூட்டணி கட்சிகள் என்னுடைய சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த பேராண்மை எங்கே? இன்றைக்கு அந்த ஆண்மையெல்லாம் இழந்துவிட்டு இன்றைக்கு அடிமைகளாக இருப்பதில் சுகம் காணுகிற இவர்கள் எங்கே என்று யோசித்தால் கவலைதான் மிஞ்சுகிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் எல்லையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல், போர் அல்லது மீண்டும் தாக்கி செய்த வீர சாகசம், இப்படி ஏதாவது ஒன்று செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு போருக்கான சூழலை இந்த அரசு விரும்புகிறதோ என்று நாட்டு மக்கள் சந்தேகிக்கிறார்கள். 300க்கு மேற்பட்டவரை கொன்று போட்டதாக சொல்லுகிறார்கள். பகை நாடாக இருந்தாலும் ஒருவன் மரணித்து விட்டான் என்றால் அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கிற வலியை இவர்கள் உணர மறுக்கிறார்கள். ஒருவேளை போர் சூழ்ந்து விட்டால் பிறகு அந்த போரை நிறுத்துவதற்கான வழி இருக்கிறதா என்று இவர்கள் கொஞ்சம் கூட யோசித்ததாக தெரியவில்லை. ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் என்கிற போரில் வெற்றி பெற வேண்டுமானால் நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிற ஒரு போரை செயற்கையாக அரங்கேற்ற துடிக்கிற இந்த மனச்சாட்சியற்ற காட்டு மிராண்டிகளை இந்த தேசம் மன்னிக்காது. டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா என்று பல்வேறு இந்தியாக்களை பெற்று போட்டுட்டு இருக்கிற பிஜேபி, RSS, சங் பரிவார் நாட்டினுடைய பொருளாதாரத்தை 50 ஆண்டுகள் பின்னுக்கு இழுத்திருக்கிறதே, இதை எப்படி பார்க்கலாம்? இந்திய பணத்திற்கு உலகத்தில் எந்த சந்தையிலும் மரியாதை இல்லை. இன்றைக்கு தினமணியில் படித்தேன்,
லட்சக்கணக்கான குழந்தைகள் வீடுகளை துறந்துவிட்டு ரயில் நிலையங்களில் தஞ்சமடைகிறார்கள். விபத்தில் பலியாகிறவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகம். டயாலிசிஸ், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வாய்ப்பில்லாமல் ஏங்கி செத்துப்போகிறவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகம். உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூரில் சிலிண்டர் இல்லை என்கிற காரணத்திற்காக ஒரே நாளில் 60 பேர் இறந்து போனார்கள். குறைந்தபட்ச உணவுக்கும் உடைக்கும் மருந்துக்கும் உறையுடுக்கும் உத்தரவாதம் தர முடியாத இந்த கேவலமான ஆட்சி ஒரு மாயாஜால பிரச்சாரத்தின் மூலம் மக்களினுடைய மனதில் தன்னை நிலைநிறுத்திவிட முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். இந்திய பொருளாதாரம் என்று சொன்னால், இன்றைக்கு காலையில் என்னுடைய நண்பர் பேசினார், என்றைக்கு ஜிஎஸ்டி வந்ததோ அன்றைக்கு என்னுடைய தொழில் போயிற்று. என்னை நம்பியிருந்த 32 பேரை நான் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். 32 + 1 33 குடும்பங்கள் வேலை இல்லாமல் வெறுமையிலும் வறுமையிலும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று. ஜிஎஸ்டி என்ற அரக்கனை கொண்டு வந்து ஒரே தேசம் ஒரே வரி என்று சொன்னவர்கள் அந்த வரிக்குள்ளே ஏன் பெட்ரோலையும் டீசலையும் சேர்க்கவில்லை என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஆகவே திட்டமிட தெரியாதவர்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிற நெறிக்கு விடை காண தெரியாதவர்கள் கையில் அரசு சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த குரூரமான வக்கரமான மனச்சாட்சியற்ற மனிதர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஏழை மக்கள் முன்வர வேண்டும். ஏழை மக்கள் தங்கள் வாக்குகளை விற்காமல் ஒரு ஜனநாயக பங்களிப்பை ஏழை மக்கள் மனப்பூர்வமாக செய்ய முன்வந்தால் இந்தியாவினுடைய கோபுர பெருமையை மீண்டும் நிலைநிறுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். கருத்துரிமைக்கு எதிரான தாக்குதல்களை எப்படி பார்க்கிறீர்கள்? அதுதான் கொடுமை. அதில் அதிகம் பாதிக்கப்பட்டவன் நான். ஒரே நாள் என் மீது 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. நீதிமன்றத்துக்கு செல்வதும் வழக்கறிஞர்களை சந்திப்பதும் வழக்குக்காக அலைவதும் என்று ஒரு வருவாய்க்கான வாசல்கள் அடைக்கப்பட்ட என்னை போன்ற ஒரு சாதாரண பேச்சாளன் இதை எதிர்கொள்ள முடியாது. இப்படி ஒரு வழக்குகளை போடுவதன் மூலம் இவர்களை முடக்கிவிடலாம் என்று இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போகிற அளவுக்கு என்னை போன்றவர்களுடைய நெஞ்சில் ஒரு சத்திய ஆவேசம் இன்றைக்கு கருக்கொண்டிருக்கிறது. பாசிச வெறிபிடித்த சக்திகள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர்கள் கன்னத்தில் அடித்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நான் எல்லாம் வந்திருப்பதற்கு காரணம் உயிர் 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 ஒன்றும் வெல்லமல்ல. மரணம் பொதுவானது, மரணம் அழகானது, மரணம் நிரந்தரமானது, மரணம் நித்தியமானது, மரணம் மட்டுமே உலகத்தில் நிலையானது. ஆகவே இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகிற இந்த மகத்தான வேள்வியில் கருத்துரிமைக்காக களமாடுகிறவர்கள் தீவிர பங்களிப்பை இந்த தேர்தலில் தர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய கருத்தை கூட இந்த மண்ணில் சொல்லுவதற்கு அவனுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுமானால் இந்த நாடை சுதந்திர நாடு என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே ஏனென்றால் இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று யுகக்கவிஞன் பாரதி அன்றைக்கு கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்திய கழுகுகளை பார்த்து பாடியது இந்த காபூதிகளுக்கும் பொருந்தி வருவது துரதிருஷ்டவசமானது. ஆகவே கருத்துரிமை எங்கே நிலைநாட்டப்படுகிறதோ அதுதான் நாடு, இல்லாவிட்டால் அது காடு என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். புல்வாமா தாக்குதல் என்ற மிகப்பெரிய சதித்திட்டத்தை அரங்கேற்றி அதை ஓட்டாக அறுவடை செய்துவிடலாம் என்கிற மோடியின் பகல் கனவுகள் பலிக்குமா? மோடியின் திட்டம் பலிக்கவில்லையே. அபிநந்தன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டான். அபிநந்தன் ஆபத்தின் மடியில் சிக்கிக் கொண்ட பொழுதும் அவன் அதிர்ச்சி அடையவில்லை. அபிநந்தன்
வந்திருக்கிற இடம் சாதகமான இடம் இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகும் அவன் நெஞ்சுடைந்து போகவில்லை. தாய் நாட்டின் மானம் காப்பதற்கு தன்னை இழக்க நேரிட்டாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்று அவனோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டான். ஒரு கண் பாதிக்கப்பட்ட நிலையில் கூட என் கண் போனால் என்ன, என் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்கிற கவலையில் அவன் தன்னை தற்காத்து கொண்டான். வீரனாகவும் இருந்தான், விவேகியாகவும் இருந்தான். இந்த புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி கொண்டு வெளிச்சத்துக்கு வந்து விடலாம் என்று கருதியவர்களினுடைய சதி திட்டத்தை அபிநந்தன் தன்னுடைய சாதுரியத்தாலும் தன்னுடைய தியாகத்தாலும் முறியடித்திருக்கிறான். தமிழர்களுக்கு ஈடில்லாத பெருமையை வாங்கி தந்த அபிநந்தனுக்கு பல்லாண்டு பாடுகிறேன், பரவசத்தால் வாழ்த்துகிறேன். விவசாயிகளை அவமானப்படுத்தி தெருவிலே நிற்க வைத்துவிட்டு கார்ப்பரேட் கைகளில் விவசாயத்தை ஒப்படைத்துவிட்டு இன்றைக்கு விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறாரே மோடி, இதை எப்படி பார்க்கலாம்? விவசாயிகள் மீது காதல் இருப்பது மாதிரி காட்டிக்கொள்வார்கள். இது போக்கு காட்டி இந்த தேர்தலில் விவசாயிகளை ஏமாற்றுவதற்கு அவர் போடுகிற நாடகம். விவசாயத்தை தொழிலாக அங்கீகரிக்காதவரை விவசாயிகளுக்கு மறுவாழ்வில்லை. ஒரு 3.25 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், மண்ணை நம்பி எந்த வேலையும் செய்வதற்கு எனக்கே மனமில்லை. இன்றைக்கு விவசாயம் செய்கிறவன் அதில் போட்டதை திருப்பி எடுக்க முடியாது. அவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியாது. அவன் உற்பத்தி செய்கிற பொருளை இடம் விட்டு இடம் கொண்டு செல்வதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. உற்பத்தி அதிகமாகிற பொழுது அவன் உற்பத்தி செய்த பொருளை சந்தைப்படுத்துவதற்கான சாத்தியமில்லை. அந்த பொருளை பாதுகாத்து பதப்படுத்தி வைப்பதற்கான கிடங்குகளும் இந்தியாவில் இல்லை. ஆகவே விவசாயி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவனுடைய நலனுக்கு தனியாக அக்கறை செலுத்தி அதற்கென்று நிதியை ஒதுக்கி விவசாயத்தை தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அரசு வருகிற நாள்தான் விவசாயிகளினுடைய வாழ்வில் விளக்கேற்றி வைக்கிற நாள். 1000 ரூபாய் 2000 ரூபாய் தருகிறேன் என்று போக்கு காட்டி விவசாயிகளினுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற இந்த மோடியினுடைய திட்டத்தை, சதி திட்டத்தை விவசாயிகள் புரிந்து கொண்டு மோடியை மறுதலிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஊழலுக்கு எதிரானவர்களாக தங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் ஊழல் செய்கிற பிஜேபியினுடைய முகத்திரை கிழிந்து கொண்டே இருக்கிறது, ரஃபேல் உட்பட. இந்த ஊழல் பிஜேபியினுடைய முகத்தை பற்றி சொல்லுங்க. இல்லை, ஊழலை எதிர்த்துத்தான் நான் போர் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமியை பன்னீர்செல்வத்தை வைத்து கன்னியாகுமரியில் பேசுகிறார். வெட்கமாக இல்லை? செய்யாத்துறையினுடைய வீட்டில் எடுத்த தங்கக்கட்டிகள் எவ்வளவு, கரன்சி நோட்டுகள் எவ்வளவு, ரெட்டியினுடைய வீட்டில் எடுத்த நோட்டுகள் எவ்வளவு? நான் கேட்கிறேன், இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாமல் நடந்ததா? இப்படிப்பட்ட மலைவிழுங்கி மகாதேவன்களை வைத்துக்கொண்டு ஊழலுக்கு எதிராக என்று நீ பேசுவதிலே கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கிறதா? அகில பாரத கட்சியினுடைய தலைவர் அமித்ஷாவினுடைய மகன் கையில் இன்றைக்கு எத்தனை கோடி இருக்கிறது? அப்படி என்றால் நீ செய்யக்கூடிய வர்த்தகத்திலே மட்டும் வானம் பொத்து கொண்டு உனக்கு வருவாய் தருகிறதா? ஆகவே முறைகேடுகளை முறையாக செய்கிற இந்த கூட்டம் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரம் செய்வது என்பதை நம்புவதற்கில்லை. இன்னும் சொல்லப்போனால் இது குறித்த ஒரு பகிரங்க விசாரணையை மேற்கொண்டால் இவர்கள் எந்த சந்திலெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். நீரவ் மோடி, மல்ஹோத்ரா போன்றவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்கிறார்கள் என்றால் இவர்கள் தயவில்லாமல் தப்பிச் சென்றார்களா? கார்ப்பரேட்டுகளோடு கைகுலுக்கி கொண்டிருக்கிறவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையும் இல்லை. இந்தியாவையே அம்பானிக்கு தாரை வார்த்து கொடுக்கிற இந்த தரங்கட்ட கூட்டம் ஊழலை பற்றி பேசுவதை பார்த்தால் விலங்குகள் கூட சிரிக்கின்றன.